4 வேளை மருந்து, காலை 10 ml, இரவு 10 ml. சின்னவங்களாக இருந்தால் 3 to 5 ml. இது மாதிரி காலை ஒரு டோஸு, இரவு ஒரு டோஸு, 2 நாள் எடுத்தால் 4 வேளை மருந்துலேயே இன்ஹேலர் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களாம் தூக்கி எரிஞ்சிடலாம். அப்படி ஒரு அருமையான மருந்தை தான் நாம் பார்க்க போகிறோம். சளி சம்மந்தமான, நுரையீரல் சம்மந்தமான அடுக்கு தும்மல், சைனஸு, வீசிங்கு, எல்லா பிரச்சனையும் மற்றும் வேறு என்னென்ன தொந்தரவுக்கோ எல்லாத்தையுமே இது கேட்கக்கூடிய ஒரு அருமையான மருந்துங்க. ஈசினோஃபிலியா ட்ரபிள் இருந்தாலும் சரியாகுங்க, சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். அடுக்கு தும்மல், காலையில் எழுந்திரிச்சதுமே நச்சு 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 நச்சுன்னு தும்முவாங்க, அது மாதிரி இருக்கிற அடுப்புக்கு தும்மல் இதுவும் சரியாகுங்க. இது அப்படிப்பட்ட ஒரு அருமையான மருந்து தாங்க. வணக்கம் நண்பர்களே, உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுகிறேங்க. எதிர்பாராத நேரங்களில் திடீர்னு ஒரு அட்டாக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க இந்த ஆஸ்துமா. அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்க, அப்படி ஆஸ்துமாவில் என்னத்தான் ட்ரபிள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். தொடர் இருமல் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இரவில் இருமலுக்கு தெம்பு கூட இருக்காது, அந்தளவுக்கு உடம்பு மோசமாக இருமுவாங்க. ஒரு சிலருக்கு உடற்பயிற்சியின் போது இருமல் வரும், ஒரு சிலருக்கு சளியோடு வரலாம், இன்னொருத்தருக்கு கடுமையான இருமல், அடிவயிறு அப்படியே இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரிலாம் இருமல் வரும். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதெல்லாம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. இப்படி ஒரு வகையான வேதனை, மெயினான வேதனை. அடுத்த வேதனை என்னன்னா, மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும். அது மாதிரி மூச்சு விட முடியாமல் சிரமப்படுவாங்க. வாய் வழியாக மூச்சு வரும், விசில் சத்தத்தோட அந்த மூச்சு வரும். பிறகு என்னாங்கன்னா, இரவில் இது மாதிரி எதிர்பார்க்காத சமயத்தில் மூச்சு விட முடியாமல் போயிடும், ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்படி விடுறதுனால எமர்ஜென்சி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, வேகமாக சுவாசிப்பாங்க. வேகமாக சுவாசிக்கிறதுனா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 20 தடவை நார்மலாக சுவாசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 30 தடவை 40 தடவை பாருங்களேன் எப்படின்னு. வயிறெல்லாம் வலிக்கும், பார்க்கவே கொடுமையாக இருக்குங்க. இது மாதிரி சுவாசிப்பாங்க. இது ஒரு கொடுமையான ஒரு சிம்டமு. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்படிலாம் மூச்சு விட்டால், நம்ம சும்மா ஒன்றும் நான் இதுக்கு சொல்லலை, ஜோக்காக சொல்லலை, நீங்கள் வேணால் இது மாதிரி மூச்சு விட்டு பாருங்கள், உங்கள் மார்பு எப்படி வலிக்குதுன்னு. எப்படின்னா, இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பாருங்கள், அடிவயிறு வலிக்கும், அப்படியே அனல் தூக்கி போட்ட மாதிரி இருக்கும், இந்த நெஞ்சு இருக்கும், நெஞ்சு படபடப்பு வரும். இது எல்லாமே இதயத்தில், அதாவது மார்பு பகுதியில், இதயத்தில் கிடையாது, மார்பு பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு சிம்டம். இப்படி ஒரு கடுமையான ஒரு உபாதைகளை உள்ளடக்கிய ஒரு பிரச்சனை தாங்க இந்த ஆஸ்துமா. இந்த ஆஸ்துமா நுரையீரல் பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. சரிங்க, இந்த ஆஸ்துமா ஏன் ஏற்படுது அப்படின்னு அறிவியல் ரீதியாக ஒரு சின்ன விளக்கம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் லங் கெப்பாசிட்டின்னு இருக்குது. மூச்சு, அதாவது காற்றை எவ்வளோ கொள்ளளவு உள்ளே இழுத்துட்டு எவ்வளோ வெளியே விடுறோமோ அதுதான் பிரச்சனை இல்லாத ஒரு மனிதருக்குடைய கொள்ளளவு தான் லங்ஸ் கெப்பாசிட்டி. இதில் குறைவு ஏற்படும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த ஆஸ்துமாங்க. அது ஏன் அது மாதிரி ஏற்படுது அப்படின்னா, 3 பிரச்சனையால் ஏற்படும். இப்போ பாருங்கள், நுரையீரல் அமைப்பை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் நுரையீரல்னு வச்சுக்கோங்க. இது மூச்சு குழாய். இது 2 பாகமாக பிரியும். இந்த 2 பாகமாக பிரிஞ்சு காற்றறை, இந்த இலைன்னு வச்சுக்கோங்க, அது காற்றறைன்னு வச்சுக்கோங்க. இப்படி இலையாக இருக்கும். என்ன ஆகுனா, மூச்சு இது பெரிய குழாய் வழியாக போய் இந்த சின்ன குழாய் வழியாக பிரிஞ்சு, அதுலேயும் சின்ன குழாய் இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக போய் இன்னும் மெல்லிய குழாயில் போய் இந்த காற்றறைக்கு போயிட்டு வரணுங்க. இது தாங்க நடக்கும். உள்ளே போயிட்டு வெளியே இருக்கும். இதுதான் ஒரு சுவாசத்துடைய சைக்கிள். சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன குழாய் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நடுவில் போது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற குழாய் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதனுடைய குறுக்களவு குறையும். ஏன் குறையும் அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உள் வீக்கங்கள், அதனால குறையும். இன்னொன்று, அலர்ஜியால் குறையலாம். அலர்ஜி ஏற்பட்டதுன்னா சளி பிடிக்கும், அதனாலையும் குறையலாம். இன்னொருத்தருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூச்சு குழாயே அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். இதனால தான் உள்ளே கொள்ளளவு குறைஞ்சி இந்த ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படுது. இன்ஹேலர் வச்சுருக்கோம், இருந்தாலும் ஆபத் பாண்டவர் மாதிரி இன்ஹேலர், திடீர்னு இது மாதிரி ஆஸ்துமா அட்டாக் ஏற்படும் போது இன்ஹேலர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் அதே தொடர்ந்து யூஸ் பண்ணோம்னா ஒரு 10 விதமான பிரச்சனைகள் ஏற்படும்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கங்களுக்கு ஒரு மருந்து, அலர்ஜிக்கு ஒரு மருந்து,
சளி சேராமல் இருக்க ஒரு மருந்து, சேர்ந்த சளியை கரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு மருந்து, மூச்சுக்குழாய் சுருங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்தை எடுத்து நாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக தான் இருக்குமே ஒழிய ஒரு நிரந்தர தீர்வாக ஆகுறது இல்லை. அதனால தான் ஆஸ்துமா தொல்லை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு மெடிசனை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறது இல்லை, உடம்பு குறுகுது, ரொம்ப சிரமப்படுறாங்க. நம்ம சித்த வைத்தியத்தில் இதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மருந்து சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மருந்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 4 வேளை மருந்து, காலை 10 ml, இரவு 10 ml, சின்னவங்களாக இருந்தால் 3 to 5 ml. இது மாதிரி காலை ஒரு டோஸு, இரவு ஒரு டோஸு, 2 நாள் எடுத்தால் 4 வேளை மருந்துலேயே இன்ஹேலர் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க தூக்கி எரிஞ்சிடலாம். ஒரு இன்ஹேலருடைய தேவை ஏற்படாது. இந்த ஆஸ்துமா அட்டாக் இந்த இரவில் திடீர்னு ஏற்படுச்சு இல்லைங்களா, அது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. அப்படி ஒரு அருமையான மருந்தை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள், இதுதான் ஆடாதடா கபம் சளி சம்பந்தமான நோய்களுக்கு மிக அருமையான மருந்துகள்லாம் இந்த மூலிகையிலேருந்து தயாரிக்கலாம். இது பாருங்கள், நல்லா வளர்ந்து இருக்குது. இதனுடைய அடியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வந்து பாட்டத்தில் இருக்கும். இந்த வேரினுடைய பட்டை அதை தான் நம்ம எடுத்து மருந்தாக்க போகிறோம். நண்பர்களே, நாம் உள்ள சாப்பிட்ற மருந்து எல்லாமே சுத்தி செஞ்சு தான் நம்ம செய்வோம். அப்படி சுத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மூலிகைக்கு கெட்ட குணம் நல்ல குணம் இருக்கும். நல்ல குணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கெட்ட குணத்தை நீக்கிறதா சுத்தி முறை. அப்படி முறையே சுத்தி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆடாதோட செடி, அந்த செடியினுடைய வேர் பட்டையை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு காய வச்சு இடித்து அரைச்சி வஸ்திர காய செஞ்ச ஆடாதோடைய வேர் பட்டை பொடி 45 கிராம். பிறகு தணலில் எரித்து மண்ணுக்குள்ளார புதைச்சி அனலை ஆற்றி கறியாக்கி தூள் செஞ்ச வசம்பு தூள் 45 கிராம். பிடித்த மோரில் 1 ஜாமம் ஊற வச்சு உலர்த்தி எடுத்து இடித்து வஸ்திரகாய செஞ்ச மிளகு 45 கிராம். இளம் வறுவலாக வறுத்து இடித்து அரைச்சி தூள் செஞ்சு எடுத்த கோஷ்டத்தூள் 45 கிராம். சுண்ணாம்பு தடவி காய வச்சு மேல்தோல் சீவி இடித்து அரைத்து வஸ்திரகாய செஞ்ச சிற்றரத்த தூள் 45 கிராம். பிறகு குரு மருந்துங்க, இது வந்து இருக்கிறவங்க போடலாம், மருத்துவர்கள்கிட்ட இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு 1200 ml தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி கொதி வரும்போது மூலிகையெல்லாம் போடணும். நல்லா கலக்கிறோம். நல்லா கலக்கியாச்சு. சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. 4ல் ஒரு பங்கு ஆகிற வரைக்கும் சுண்ட வைக்கணும். அதாவது 1200 ml 300 ml ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட வைங்க. அப்படி கலக்கி கலக்கி சுண்ட வைங்க. நல்லா சுண்டிருச்சுங்க. நமக்கு தேவையான அளவு வந்துருச்சு. இனி இதை ஆற வச்சு குரு மருந்து கலக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபைனல் மருந்து. நாங்கள் குரு மருந்து கலந்துருக்கனால கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தியிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணலாம், இப்போ எங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கும்போது காலை 10 ml, இரவு 10 ml, பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்குன்னா 3 ml குடித்தாலே போதும். நல்லா அற்புதமாக வேலை செய்யும். இது ஆஸ்துமா மட்டும் அல்லாமல் உங்களுக்கு சளி சம்பந்தமான, நுரையீரல் சம்பந்தமான அடுக்கு தும்மல், சைனஸு, வீசிங்கு, எல்லா பிரச்சனையும் மற்றும் வேறு என்னென்ன தொந்தரவு இருக்கோ எல்லாத்தையுமே இது கேட்கக்கூடிய ஒரு அருமையான மருந்துங்க. சரி நண்பர்களே, இந்த மருந்து எடுக்கும்போது நேச்சுரலாக என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இருமல், சளி, தும்மல் இதெல்லாம் வந்து சரியாகுதுன்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈசினோஃபிலியா ட்ரபிள் இருந்தாலும் சரியாகுங்க. சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். அடுக்கு தும்மல், காலையில் எழுந்திரிச்சதுமே நச்சு 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 நச்சுன்னு தும்முவாங்க, அது மாதிரி இருக்கிற அடுப்புக்கு தும்மல், இதுவும் சரியாகுங்க. இது அப்படிப்பட்ட ஒரு அருமையான மருந்து தாங்க. இந்த மருந்தை நீங்கள் ஒரு மாதம் எடுத்திங்கனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து மருந்து வந்து ரொம்ப கம்மியாக மெயின்டெனன்ஸ் டோசேஜ் மாதிரி வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். அதுக்கு வந்து என்னென்ன முக்கியம் அப்படின்னா, வாழ்க்கை முறை மாற்றம், உணவு மாற்றம், இது தாங்க அந்த 2 மேஜிக் விஷயங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், விலை எவ்வளோன்னு ஒருத்தர் கமெண்ட்டில் போடுறீங்க, எங்கே கிடைக்கணும் ஒருத்தர் கமெண்ட்டில் போடுறீங்க, இதை எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேயில் இருக்கிறக்கூடிய நம்பர்களை காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா எங்களுடைய பதிவு பெற்ற மருத்துவர்கள் உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுப்பாங்க.